கேப்டன் பாணியை ஃபாலோ பண்ணுறாங்க. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்காங்க. தேமுதிகலயே கேப்டன் பார்த்து வளர்த்த அந்த எம்எல்ஏஸ் கேப்டன் முதுகிலேயே குத்திட்டு போன. ஆம்புலன்ஸ் வருவோம், லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்ல, நாங்க இருந்த ஒரே ஹோட்டல்ல தான் அவரும் தங்கி இருந்தாரு. அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், பிளஸ் அவங்க சின்னம்மா அன்னைக்கு இறந்துருந்தாங்க. ஸோ 2 விஷயத்துக்காகவும் நாங்களும் லேட் நைட் தான் பிரச்சாரம் முடிச்சு போனோம். அவரும் வந்தாரு. ஸோ சுதீஷ் போயிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவங்க சின்னம்மா இறந்ததுக்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சாரு. நான் வந்து ரொம்ப லேட் நைட் ஆனது, டயர்டா இருந்ததுனால தொலைபேசியிலேயே அவருக்கு வாழ்த்து சொன்னேன். இல்ல, தமிழகர் சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்டிஏ அலையன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. உண்மையில் தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கு. நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே 2 ஜனாதிபதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இந்த முறை ஒரு துணை ஜனாதிபதி, அதுவும் ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நிச்சயம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் இது தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, அந்த திட்டத்தை முதல்ல அறிவிச்சதே கேப்டன் தான். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு சொன்ன முதல் தலைவர் கேப்டன். எப்போ 2005 கட்சி ஆரம்பிச்சப்ப சொல்லி 2006 முதல் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டம். இவ்வளவு வருஷம் கழிச்சுதான் இப்ப தமிழ்நாட்டுல, அதுவும் சின்ன லெவல்ல தான் தொடங்கி இருக்காங்க. 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதுவும் லாரியில வச்சு பொருள் கொடுக்குறாங்க. இது எந்த அளவு ரீச் ஆகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இது வந்து கேப்டன் கனவு திட்டம். இது வந்து இந்த திட்டம் கேப்டனுக்கு கிடைத்த பெருமை எல்லாமே. அதனால இது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லா மக்களுக்கும் அந்த திட்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். திமுகவோட தேர்தல் அறிக்கை 100 விழுக்காடு முடியல, ஆனாலும் திமுக போய் பிரச்சாரம் பண்றாங்க. நான் நேரடியா விவாதம் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. திமுக தரப்புல இருந்து யார் வேணாலும் இப்ப விவாதத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவங்க வந்து இன்னும் வந்து நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிறது உண்மை. அதுல ஒன்னும் பொய்யோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரிதான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை கேட்டப்போ நான் சொன்னதுதான், நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சி. அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றல. சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நிறைய